Hello student, 10th standard, example sum 3.6 சால்வ்னு சொல்லி கொடுத்து 3 ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துட்டாங்க. சால்வ்னாவே என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குதோ அதுக்கான வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உள்ளதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாகவும், செகண்ட் உள்ளதை செகண்ட் ஈக்குவேஷனாகவும், தேர்ட் உள்ளதை தேர்ட் ஈக்குவேஷனாகவும் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 ரைட் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 இம்ப்ளைஸ் 3x plus y minus 3z equal 1. Next equation number 2 implies minus 2x minus y plus 2z equal 1. இதை simplify பண்ணும்போது plus y minus y cancel ஆயிடும். Biggest உடைய symbol plus 3 இருந்து 2 போச்சுனா x. Biggest உடைய symbol minus 3 இருந்து 2 போச்சுனா 1 z equal 2. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 சொல்லி அசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3x plus y minus 3z equal 1. தேர்ட் ஈக்குவேஷன் implies minus x minus y plus z equal 2. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா பிளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகும். பிக்கஸ்டருடைய சிம்பிள் 3 3ல இருந்து 1 போச்சுனா 2x. பிக்கஸ்ட் உடைய சிம்பல் மைனஸ் 3ல இருந்து 1 போச்சுனா 2z ஈக்குவல் 3. பிக்கஸ்ட் உடைய சிம்பல் 3 3ல இருந்து 1 போச்சுனா 2x கிடைக்குது. இங்க 3ல இருந்து 1 போச்சுனா 2z கிடைக்குது. இதை ஈக்குவேஷன் நம்பர் 5 சொல்லி அசைன் பண்ணி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபோர்த் ஈக்குவேஷன் மல்டிபிள் 2 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2x minus 2z equal 4. Next fifth equation number 5 2x minus 2z equal 3. இதை டைரக்டா நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. சிம்பிள்ஸை மாத்திடலாம். பிளஸ்ஸா இருந்தா மைனஸா மாத்திருங்க, மைனஸா இருந்தா பிளஸ்ஸா மாத்திருங்க. சிம்பிளிஃபை பண்ணோம்னா பிளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல் ஆயிடும். மைனஸ் 2z பிளஸ் 2z கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் 4ல இருந்து 3 போச்சுன்னா பிக்கஸ்ட் உடைய சிம்பிள் பிளஸ், அப்ப ஈக்குவல் 1 கிடைக்குது. இந்த சைடு 0வா கிடைக்கும். 0 ஈக்குவல் 1 சொல்லி வந்துட்டாலே கான்ட்ரடிக்ஷன். திஸ் இஸ் கான்ட்ரடிக்ஷன். கான்ட்ரடிக்ஷனா இருந்தா நமக்கு என்ன இருக்கும்? சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். System is inconsistent, no solution. Thank you student. காப்பி பண்ணிக்கங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.